இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் திருவோடு ஏந்தும் போராட்டம் நடந்தது. தமிழக மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை விடுவிக்கவும் மத்திய மாநில அரசுகள் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தியும் வெள்ளிக்கிழமை அன்று திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் தலைமையில் ராமேஸ்வரம் தபால் நிலையம் அருகே போராட்டம் நடந்தது. அப்போது திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் மீனவர்கள் ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இலங்கையில் கைது செய்யப்பட்டு இதுவரை இந்தியா திரும்பாமல் இருக்கின்ற படகுகளை உடனடியாக விடுதலை செய்யணும். ஏற்கனவே படகுகள் மூழ்கி 25 படகுகளுக்கு மேல் சேதமடைந்திருக்கிறது. அந்த படகுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்கணும். இலங்கை கடற்படையிலிருந்து மீனவர்கள் தப்பிக்க வைப்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடிப்பை உறுதி செய்வதற்கு மீனவர்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை கண்டித்து நடைபெறுகின்ற போராட்டத்தை அலட்சிய போக்காமல் மத்திய அரசு மாநில அரசு பார்க்காமல் இலங்கை அரசினுடைய கண்டிப்புடன் பேசி இருநாட்டு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு உண்டான பாரம்பரிய உரிமைகளை மீட்டு தரணும். இல்லைன்னா நாள்தோறும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவர் என்ற இலங்கை அரசின் மிரட்டலுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காதது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.